இது வரைக்கும் இந்த நடந்த ஈவெண்ட்லேயும் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோகி பாபு சார் வந்து யாருமே வந்து குறை சொல்லாமல் போனதே கிடையாது. ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க. என்ன காரணம்? என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க. சரிங்களா, இங்கே வந்து நீங்கள் தான் சொன்னீங்க வாழ்த்தினே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. என்னோட நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன். இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா. மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுனே தெரியாமல் பேசுகிறாங்க. இப்போ எப்படின்னா இப்போ நம்ம படம் எடுத்தோம், அவரை பற்றி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. அவ்வளோதான். அஜ்மல் சார் ஒரே ஒரு நீங்கள் கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம். யோகி பாபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியாக அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேர்த்துக்கு இல்லாமையோ ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகி பாபு நடிக்கணும்னு போட்டுடுறாங்க. அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஏன்னா அது அவரே நடித்த படம் மட்டும் ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீனில் வந்துட்டு போவார். அதனால் அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு. நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன். சின்ன ஒரு அரை நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போகிறார். அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான். பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கால் ஷீட்டாவோ சம்பளமாவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை. தேங்க்யூ. அஜ்மல் பார்த்தீங்கன்னா டைரக்டர்கிட்ட வந்து இப்போ அவர் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இவர் சொல்லும்போது அவர் இல்லை இதை நான் போடுறேன் நீங்கள் அதை போடுங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். சார் நீங்கள் சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படி தான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன்.